கங்குவா தானா? கங்குவா வந்து ஏன்னா சூர்யா மேலே ஒரு நம்பிக்கை. ரஜினியை விட பார்க்கும்போது சூர்யா பெஸ்டிங் நல்லா பண்ணுவாப்புல, ஆக்டிங் நல்லா பெஸ்ட் பண்ணுவாப்புல. ஆள் நல்லா எனக்கு எது பிடிக்குன்னா உடம்பு நல்லா வச்சுருவாப்புல. நல்லா சின்ன யங்கு பிளட் வேறு அவர். ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது அவர் மாஸ் பண்ணுறாப்புல. ரஜினிக்கு வந்து 74 வயசு, சூர்யாவுக்கு வந்து 49 வயசு. எப்படி இதை கம்பேர் பண்ணுறீங்க? ஏஜ் எப்படி அவர் விக்லாம் போட்டுருவாங்கண்ணா. அவருக்கு விக்கு உடம்பு சொல்கிறீங்களா? அதாண்ணா அவர் தெரியும்ல, ஃபைட் சீன்லாம் ஒரு மாதிரி அடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். இதே சூர்யானா ஒரு மாதிரி ரிலேட்டிவாக பண்ணுவார் அவர். தொங்கிட்ட அதுக்கு சொல்லனா ஒரு ஃபைட் சீக்வன்ஸு ஒரு ஆக்ஷன் மூவிலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது ரியலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு சில இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல படம் பார்க்கும்போது. அதனால் ரஜினி படம் ஃபேக்காக தெரியும் லைட்டாக. ஓகே, வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உங்களுக்கு தெரியுமா? ஜெய்பீம் படத்தை ஆமாம் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்குமா இல்லை ஜெயிலர் மாதிரி மாசாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் மாதிரி மாசாக தானே இருக்கும். ஏன்னா எப்பவுமே டேரக்டர் வந்து யோசிக்கிறது வந்து பெரிய ஹீரோக்கு வந்து நடக்காது. அது இவங்க லைட்டாக கதையை மாற்றிடுவாங்க. இப்போ ரஜினி இப்படி தான் பண்ணோம் அப்படி இப்படின்னு. அதனால் அவர் ஸ்டைலில் பண்ண விட மாட்டாங்க. எப்பவுமே ஒரு டேரக்டர் நிறைய பேர் டேரக்டர்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்டைலில் விட மாட்டாங்கன்னு. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்டைலில் பண்ணுவார். இன்னும் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாற்றுவாங்க ஸ்கிரிப்டு. எந்த லுக் உங்களுக்கு? அதான் நான் அந்த இதுதான் கங்குவா கேரக்டர் தான். அதுதான் பக்காவாக இருக்குது. மாசா ரக்கடாக பயங்கரமாக இருக்குது. அதனால் ஆமாம்மா. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுண்ணா. எனக்கு வந்து எல்லாம் நல்லா இருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஓவராக எக்ஸ்பெக்ட் அது நல்லா அந்த அளவுக்கு பிடிக்கல. நிறைய எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. அதெலாம் நல்லா இருந்தது. அது கூட ஒரு லைட்டாக கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா தான் இருந்தது ஓரளவு. நம்ம பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. லைட்டாக மாற்றிடுவாங்க தேட்டரில். நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கட் பண்ணிடுவாங்க. அது ஒன்று. கிராஃபிக்ஸ் செலவு பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டாக ஒரு மாதிரி தானே இருக்கும் கங்குவா. ஏன்னா ரொம்ப டமால் டைமில் அடிச்சிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டன்ஸ் படம் பார்த்துட்டிங்களா? அதில் வந்து தரமாக இருக்கும் எல்லாமே. ஒரு கேரக்டர் பின்னாடி வர கேரக்டர்லாம் ஒன்று செதுக்கி எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை நல்லா இருக்கும். ஆனால் நான் இதுலேயே பார்த்தேன் ட்ரீசரில் அது மாதிரியே அவங்க பின்னாடி ஓடி வராங்க. அந்த பின்னாடி ரோலுக்கு வந்து கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க தமிழ் சினிமாவில். இதே ஸ்பாட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று செதுக்கி வச்சுருப்பாங்க. 300 பேர் அடிப்பானுங்க. இதையும் ஒரு 1000 பேர் ஓடி வரும்போதே நல்லா நறுக்குன்னு இருக்கும் எல்லாமே. நம்ம பார்க்கும்போதே அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். இது அந்த மாதிரி கிடையாது. ஏதோ பார்க்க பண்ணி வர வராங்க டம்னு வச்சுறாங்க உந்து வெட்டிடுறாங்க. அவ்வளோதான். எல்லாம் தோணும் போது சரி ஏதோ படம் எடுக்கிறாங்க நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்க்குறோம். அவ்வளோதான். அதோட முடிச்சிக்கணும். அது நம்ம அதெல்லாம் வந்து பார்க்குறோமா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணோம் சண்டே. அதுதான் வீட்டுக்கு போயிடணும். அதோட அதான் நான் சொல்கிறேன். இப்போ 2 படத்தோட என்டர்டெயின்மெண்ட் பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு படத்தில் சினிமாவில் போய் உட்காருவோம். நான் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ போகும்போதெல்லாம் ஏதாவது நம்ம சொல்லுவோம். ஏதாவது நம்ம ட்ராபேக் சொல்லுவோம். இங்கே பரா இது இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அவங்க சொல்கிறது தான். ஆனால் நம்மளுக்கு என்ன ஜாலியாக இருக்கும். அதை பார்த்து தானே போக முடியும். இப்போ 2தோட கம்பேர் பண்ணால் கங்குவா போயிடுவோம். ஏன்னா அது அடிச்சிருப்பாங்க நல்லாயிருக்கும். இது போகும்போது என்னடா அவர் வயசு ஏதாவது ஒன்று சொதிப்பிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிப்போம். நம்மளுக்கு ஒரு மாதிரி அடித்தடி அந்த மாதிரி தான் பிடிக்கும் நம்மளுக்கும். அதனால் வேட்டையன் ப்ரோ. என்ன காரணம்? ரஜினி ஆக்டிங் ப்ரோ. ரஜினி நிறைய பேர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் 2K கிட்ஸ். இப்போ 2K கிட்ஸ்னாலே மேக்ஸிமம் சூர்யா தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ரஜினி? இவங்களால தான் ப்ரோ வந்தாங்களே ரஜினி. அதனால தான் ப்ரோ. யாருன்னா இப்போ அவங்களே வந்து ரஜினி ஃபேன் தான் ப்ரோ. சூர்யா தனுஷ் அவங்களே. இப்போ அவங்களே அந்த மாதிரி இருக்கணுமோ நம்மளும் ஒரு தனுஷ் ஃபேன் தான். ரஜினி ஃபேன் தான் ப்ரோ. ஓகே. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோல் நடிக்கிறாரு. அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்களா? யார் ப்ரோ? கங்குவா சூர்யா. போஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ. ஃபயர் சாங் கேட்டீங்களா? இல்லை ப்ரோ. அதுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? கங்குவா. என்ன காரணம்? சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன். ஆமாம். பின்ன 2வது டேரக்டர் சிறுத்தை சிவா. அதனால ஏன்னா ரொம்ப நாளாக அவர் படம் கொஞ்சம் இதாக தான் எடுத்திருக்காப்புல. இப்போ கங்குவா மேலே நம்பிக்கை வைக்கலாம். சிறுத்தை சிவா மேலே. ஆமாம். இதுக்கு முன்னாடி அண்ணாத்த சரியாக ஆமாம் சரியாக வரல. ஒவ்வொரு படமும் அவர் ஃப்ளாப் கொடுத்து அடுத்ததாக கிட்டு. இப்போ சூர்யா கூட இருக்கனால கொஞ்சம் மாசாக இருக்கும். கதையை கரெக்டாக என்னத்தில் கதையை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். சூர்யாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியல. கதையை கரெக்டாக அதாவது கதையை கேட்டு தான் அவர் படம் நடிக்கிறதோ. கங்குவாக்கு அப்புறம் அடுத்து வாடிவாசல் எல்லாம் வரும். ஆனால் இதில் மெயினாக வந்து கங்குவா தான். அப்போ அந்த வேட்டையன் வந்து ஜெய்பீம் படுத்தாரு. அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலையா? சூர்யா ஃபேன் தலை. அப்போ இருந்தே சூர்யா ஃபேன் மட்டும்தான். மற்றபடி எந்த படத்துக்காகவும் போகல. சூர்யா ஃபேன் படம் வந்தால் ஃபஸ்ட்டு ஷோ கன்ஃபார்ம் போயிடுவோம். ஓகே. இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்லாம் பார்த்தீங்களா? 2 சூர்யா நிற்கிறது. பார்த்துருக்கேன். அதான் எப்படி இருக்குது? அதை பார்க்கும்போது என்ன மாதிரி தோணுது உங்களுக்கு? அந்த மாதிரி தோணுதுன்னா எந்த கெட்டப்பும் இல்லை. இப்போதைக்கு புதுசாக இப்போ சூர்யா வந்து கெட்டப்பில் வந்து மெயினாக கங்குவா தான் மொதல் இந்த கெட்டப்பில் கங்குவா தான் பார்க்குறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா
பார்க்கலாம். தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் சிங்கம் படத்தை வெளுத்து வாங்கியிருப்பாரு. ஆமாம் தலை, எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதோட டீசரே நம்மளுக்கு, அதுவும் இல்லாமல் அந்த வாய்ஸ், அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, அந்த வாய்ஸ் கொடுத்துட அந்த டீசரில் ஒரு டைலாக் வரும், அதுக்கே அந்த படத்தை அதுக்கே படம் பார்க்கலாம் போல் தோணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தில் வந்து 2 சூர்யா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். அந்த கெட்டப்பு, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, டைம் ட்ராவல் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அறிவு மாதிரி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? 7ஆம் அறிவு, இப்போ 7ஆம் அறிவு நம்மளுக்கு எப்படி ஓடுச்சு அதே மாதிரியும் இதை நம்பி நம்ம பார்க்கலாம். சூர்யா பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து 3வது டபுள் ஆக்டும் 4வது படம்னு நினைக்கிறேன். 7ஆம் அறிவு, ஆனால் 7ஆம் அறிவு நல்ல படம் தான், அது நல்லா ஹிட் ஆகிடுச்சு 7ஆம் அறிவு. இப்போ ரஜினி படத்துக்கு மேலே பெரிய வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. அது இருக்கும் எனக்கு, அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரசிகர் பிடிப்பா. அதில் சூர்யா அவ்வளோதான். தலைவர் படத்துக்கும் போய் தான் போவோம். ஆனால் அதிகமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கங்குவா தான் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ ஃபயர் சாங்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க, கேட்டீங்களா? அது இன்னும் நான் கேட்கல, இனிமேல் தான். இப்போ நீங்கள் ஆமாம், நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் கேட்கணும். ஓவரால் நீங்கள் சூர்யா படத்துக்கு தான்? ஆமாம், நாங்கள் மட்டும் இல்லை, கேரளாவிலையும் அதே தான். ஓ, நீங்கள் கேரளா ஃபேன்? ஆமாம். ஓகே, இப்போ இதான் கேள்வி. கேரளாவில் எந்த அளவுக்கு மாஸ்? விஜயா இல்லை சூர்யாவா இல்லை அஜித்தா இல்லை ரஜினியா கமலா? எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா தளபதி தான், அதுக்கப்புறம் சூர்யா தான். நீங்கள் கேரளாவை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபங்க்ஷனுக்கு அதிகமாக சூர்யா. இப்படி பார்த்தீங்கன்னா தலை, அஜித் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. இப்போ தளபதி போனார், அதிகமாக போனதுன்னா சூர்யா தான் அதிகமாக கேரளாவுக்கு போயிருப்பார். தமிழ்நாட்டில் வந்து கட் அவுட் வந்து வச்சு பாலாபிஷேகம் பண்ணி செலிப்ரேட் கேரளாவிலையும் பண்ணுவாங்க. கேரளாவில் நம்ம அந்த சொடக்கு மேலே சொடக்கு போட்ட சாங்கலுப்பே அதெல்லாம் பேனருக்குன்னு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து 10 லாங்குவேஜில் வருது, அது மலையாளம் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக மலையாளத்தில் வருது. ஸ்ட்ரெயிட்டாக மலையாளத்தில் வருது, மலையாளத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் கங்குவா. மற்றபடி எல்லாமே முதல்ல தமிழில் தான் வரும் எல்லா இதுவுமே. கங்குவா நான் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்க போதுக்கும் தமிழில் தான் பார்க்க முடியும். சூர்யாவோட ஓன் வாய்ஸ். நாங்கள் எல்லாருமே இப்படி பார்த்தீங்கன்னா கங்குவா ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் ஒரு 6, 7, 8 பேர் வந்து தேனியில் பார்ப்போம். போடி அங்கே தான் நாங்கள் ட்ரிப்பு பண்ணுவோம், அங்கே வந்து தான் பார்ப்போம். ஏன்னா கேரளாவில் பார்க்குறத கட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தேட்டருக்குள்ளே பார்க்கும்போது அந்த மாஸ் நல்லாயிருக்கும். 2 படம் ரிலீஸ் ஆகும்போது கங்குவா, வேட்டை 2 படத்தை எந்த படத்துக்கு எதிர்பார்க்க? கங்குவா தான் ப்ரோ எப்பவுமே. என்ன? சூர்யா கிராஃபிக்ஸ் இது 2 போதுமே படம் பார்க்க. 2 போதுங்கிறீங்களா படம் பார்க்க? இது 2 போதும். என்டர்டெயின்மெண்ட்னா படத்துலனா கிராஃபிக்ஸு, 1 ஆக்ஷனு ப்ளஸ் சூர்யாவோட இது 3 போதுமே. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஸ்க்ரீன் ப்ளே கதை அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. நம்மளுக்கு எடிட் இருந்தால் போதும், கிராஃபிக்ஸ் இருந்தால் போதும். உட்காந்து எந்த படமாக பொம்மை படமாக இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ அந்த படம் 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூர்யா படத்தில் இது பெரிய பட்ஜெட். ஆமாம் ப்ரோ. ஸோ நீங்கள் அந்த ஃபயர் சாங்லாம் கேட்டீங்களா? கேட்டாச்சு. எப்படி இருந்துச்சு? அது நம்மளுக்கு அவ்வளோ எப்பிக்காக இருக்குது ப்ரோ. பட் ஆனால் நம்ம வீடியோவோட பார்த்தா தான் தெரியும். ஏன்னா படம் வந்து ஏதோ பெருசாக பண்ணுற அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பாட்டும் நல்லா இருக்குது, நம்ம வீடியோ பார்த்தா தான் தெரியும். சாங் கேட்ட டைமிங்கில் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் லியோவில் வந்துச்சு பார்த்தீங்களா, பேடாஸ், அந்த மாதிரி சாங் கேட்கும்போது நல்லா இல்லை, பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அப்படி தான் வேணும். இல்லை ப்ரோ, கம்பேக்காக கூட இருக்கலாம், இல்லைனா டவுட்டாக கூட இருக்கலாம். மேபி இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் போகலாம். நம்ம வந்து ஏற்றி பேசணுன்றது இல்லை ப்ரோ. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு அது லாங்குவேஜ்ன்ற ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, கிராஃபிக்ஸ் தான் மெயினாக. இப்போ லைக் ஹாலிவுட்டில் ஏன் நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னா கிராஃபிக்ஸ். ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? அதில் எப்படி இருந்துச்சு எடிட்டு? அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு கிராஃபிக்ஸ்லாம். நம்ம டைட்டிலில் ஒரு படத்தை பார்க்கணுன்னா அதோட ஸ்டார்டிங் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் பார்த்தா போதும்ல. கிராஃபிக்ஸ் அதில் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் கங்குவாக்கு தான் ப்ரோ ஒர்க் பண்ணுவேன் ப்ரோ. எனக்கு ஆனால் ரஜினி மூவிஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ. பட் ஆனால் இப்போ இல்லை, பிகாஸ் ஆஃப் கங்குவான்ற ஒரு ரீசனுக்காக நான். சப்போஸ் கங்குவா ரிலீஸ் ஆகுனா அப்போ எனக்கு தெரியல ப்ரோ. பட் ஆனால் கங்குவாக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் தான் ப்ரோ. நிறைய இந்த முடி நிறைய வச்சுட்டு ஸ்கார்ஸ் ஃபேஸில் ஒரு எப்பிக்கான வில்லன் லுக் இருந்துச்சு. அதில் டேட்டு போட்டு அந்த ஒரு வில்லன் லுக்கோட நல்லா இருந்துச்சு. அவர் வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை ஹீரோ? ஹீரோ தான் ப்ரோ. பட் ஆனால் அவர் அந்த லுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ வந்து அவெஞ்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோனி ஸ்டார்க்கு வந்து வில்லனாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் ஒரு இது அப்படி தான் இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ என் ஸ்டோரி கூட அதுதான். நான் சூர்யா படம் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். தங்கம். என்ன காரணம்? சூர்யா ரொம்ப பிடிக்கும். ரஜினியோட சூர்யா ஃபேன் தான். ரஜினியோட சூர்யா கம்பேர் பண்ணிங்கன்னா சூர்யா தான் சொல்லுவேன்.
என்ன காரணம் ரஜினியோட கம்பேர் பண்ணுறது? சூர்யா இது ரஜினி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது போகிறதுக்கு படம். நான் சூர்யா கொஞ்சம் பிடிக்கும். அதான் எதை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க ரஜினி சூர்யா? சும்மா எல்லாம் சொல்கிறது தான். நம்மளுக்கு நான் ஃபஸ்ட்டு யார் ஃபேனும் கிடையாது. நான் நார்மலாக எல்லா படம் பார்ப்பேன், நார்மலாக அவ்வளோதான். மிச்சப்படி இப்போ கூட தனுஷ் படத்துக்கு தான் டிக்கெட் எடுத்துகிறாங்க. சூர்யா படத்துக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா படம் வந்து 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 10 லாங்குவேஜ் தான். 10 லாங்குவேஜ். நீங்கள் அந்த ட்ரெய்லர் போஸ்ட் எதாவது பார்த்தீங்களா? கங்கோட இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கல. எதே பார்க்கல. பட் லாங்கை வந்து நான் சூர்யா ரஜினி படம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் போனால் போவேன், ஊருக்கு போனால் போவேன். செகண்ட் பார்க்க ஃபஸ்ட்டு ரஜினி. ஆமாம். எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? கங்குவா தான். என்ன காரணம்? சூர்யா ஆக்டிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிவாவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. பார்ப்போம். ஓகே, சிவா வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா சரியா எப்படி எதிர்பார்க்குறீங்க? இது கொஞ்சம் நல்லா கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். சிவாவோட கம்பேக்காக இருக்கும். நம்ம கண்டிப்பாக இருக்கும். சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஈட்டி சரியாக போகும். ஆனால் ஓடிடியில் நல்லா ஈட்டி அது ஓடிடியில் நல்லா போச்சு. இது நல்லா தான் போகணும்னு நினைக்கிறேன். அவர் ஆக்டிங்காகவே பார்க்கலாம். இவர் மேலே ஃபஸ்ட் டைம் பயங்கரமான பொருட்செலவு வச்சுருக்காங்க. ஸோ அதை ஈட்டுற அளவுக்கு அவருக்கு இந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக நடிப்பாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த ஃபைட் சாங் கேட்டீங்களா? கேட்டோம். எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. நிறைய பேர் எடுத்தோன்னே அந்த அளவுக்கு இல்லை, பட் விஷுவல் நல்லா இருக்குது. விஷுவல் நல்லா தான் இருக்குது. ஸ்பாட் எப்படி இருந்தானே பார்க்க தானே போகிறோம். சூர்யா 2 கெட்டப் இருக்கிறாங்க. எந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு கங்குவா அந்த ஓல்டு கெட்டப். எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? வேட்டையன் தான். என்ன காரணம்? வேட்டையன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் படம். சரி, அதாவது எதிர்பார்க்குறேன். அதான் எதனால? ரஜினிங்கிறனாலயா? ரஜினி. ஜெய்பீம் படத்தோட டைரக்டர் எடுக்கிறனாலயா? ரஜினி சார். ஸோ ரஜினி அவர் படம்னாலே ரொம்ப எதிர்பார்க்குற அளவு. லாஸ்ட்டாக ஜெயிலர் நல்லா போச்சு. ஸோ அதனால் வேட்டையன் நல்லா போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறேன். ஆமாண்ணா. இப்போ சிறுத்தை சிவா உங்களுக்கு தெரியுமா? சிறுத்தை சிவா. சிறுத்தை சிவா தெரியும். அவரோட டைரக்ஷனில் சூர்யா இப்போ ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு கங்குவாங்க. அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை நம்ம ரஜினி அதான். ரஜினி தான். ஆமாம், ரஜினி தான். இப்போ வந்து ரஜினிக்கு நிறைய பேர் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லை. அவர் படம்னாலே எங்கள் நிறைய பேர்லாம் பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ரஜினினாலே ஒரு சொல்லுங்க, எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? நான் கங்குவா படம் பார்க்குறேன். என்ன காரணம்? என்ன பண்ணா சூர்யா பிடிக்கும் ஓரளவுக்கு, அதனால் அதுக்கு எதிர்பார்த்துட்டுருக்கிறேன். ரஜினி பிடிக்காதா? ரஜினி பிடிக்கும் தான். எனக்கு சூர்யா கொஞ்சம் 6 பேக் அந்த பாடி அந்த இதுக்கு பிடிக்கும். நல்லா பட்டு மஸ்தாக இருக்காங்க. கெத்தா உடம்பு வச்சிருக்க கேட்டி நல்லா பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா கங்குவா படத்தை வந்து 2 ரோல் நடிக்கிறார், 2 ரோல் ப்ளே பண்ணுறாரு. கெட்டப்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அந்த கெட்டப் அவரோட கெட்டப் அந்த நிறைய வச்சு அந்த கழுகு சிம்பிள் பின்னாடி பேக் சைடில் அந்த டிஃப்ரெண்ட் அதில் பார்த்துருக்கேன். எப்படி இருக்குது? அது பயங்கரமாக தான் இருக்குது. படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது.